சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, முத்து வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிருப்பாங்க. அந்த பொண்ணோட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, முத்துக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஜோடியாக நிற்பாங்க. முத்துக்கிட்ட வந்து அந்த ஜோடிகளை வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க. அந்த ஜோடி பார்த்திங்கன்னா முத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்து சீதாவும் அருண் மாதிரி முத்து கண்ணுக்கு தெரியுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு முத்து வந்து காரில் போகும்போது, நம்ம ஏன் நம்மளை பற்றியே யோசிக்கிறோம், சீதாவை பற்றி கொஞ்சம் யோசிக்கவே மாட்டோம், நம்மளை இவ்வளோ தூரம் எய்த்து பேச சீதாவே வந்து மனசில் உள்ளதை இவ்வளோ தூரம் சொல்கிறா அப்படின்னா, சீதா மனசில் எந்த அளவுக்கு அருண் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீதாக்காக பார்த்திங்க அப்படின்னா பட்டு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து, இந்த மாதிரி அருண் வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லு, சீதாவுக்கு பிடிச்ச மாதிரி அந்த அருணையே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சீதா வீட்டில் போய் சொல்கிறாங்க. சீதா அது மட்டும் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக்குறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ எப்படியோ சீதா நினச்ச மாதிரியே அவங்களோட கல்யாணம் அருண் கூட நடக்க போகுது. இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.